2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் ஆவியானவர். ஆவியில் நிறைந்த மனிதன் அன்பில் நிறைந்த மனிதன். இதுக்காக தான் நமது தலைமையான சபைக்கு தலையானவர் இப்படி ஒரு ஜெபம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு முன்மாதிரியை நமக்காக ஒரு ஜெபத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த ஜெபம் என்னன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பாரு, நம்ம நிறைய ஜெபங்களை வேதம் பதிவு செய்திருக்குது. இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபம் பண்ணார், இங்கே ஜெபம் பண்ணார், அங்கே ஜெபம் பண்ணார்லாம் நிறைய பதிவு திரும்ப திரும்ப வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. ஆண்டவர் இங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னு. இரவு பகலாக ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், எல்லா இடங்களையும் ஜெபித்தார். அவர் ஜெபிக்காத இடமே இல்லை. எல்லாவற்றையும் பைபிளில் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஜெபித்தார்னு மட்டும் நமக்கு தெரியல. இது வரைக்கும் நம்ம அவர் என்ன தான் ஜெபித்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது இருக்குது. ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கும். அவர் என்ன ஜெபித்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு தான் இங்கே விரிவான ஒரு பதிலை அவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். 17ஆவது அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை வாசிக்கலாமா? நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும். நம்மை போல ஒன்றாய் இருக்கும். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கணும். இதுதான் என்னுடைய ஜெபம், இதுதான் என்னுடைய பாரம்னு சொல்லி இந்த 17ஆவது அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். அவருக்கு ஒரு பாரம் என்னென்னா, அவர் உலகத்தில் இருக்கும்போது இந்த சீஷர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டைலாம் வந்திருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? அப்போல்லாம் என்ன பண்ணுவார்? அமைதிப்படுத்தி அவங்கள சாந்தப்படுத்தி, நீ யார் பெரியவன் கேட்பாங்க. திடீர்னு என் பிள்ளைங்க வலது பக்கத்தில் ஒருத்தர் இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பைபிளில் மார்க்கு புத்தகத்தில் நீங்கள் 10ஆவது அதிகாரத்தில் 9ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்குது. யார் பெரியவன்ற சர்ச்சையெல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவங்கெல்லாம் ஏதோ ஒரு சமாதானத்தை பண்ணி அந்த நேரத்தில் அவங்கள அடக்கி அப்படி வச்சுருப்பார். இப்போ அவர் உலகத்துலேருந்து போக போகிறார், சிலுவைக்கு போக போகிறார். அடுத்தது இந்த தன்னுடைய சீஷர்களை ஒரு மனதை காத்துக்கொள்ள என்ன செய்யறதுன்னு தெரியலன்னும் போது பிதா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். நான் உலகத்தில் இருக்கும்போது நான் எப்படி எனக்கு கொடுத்த அந்த கேட்டின் மகனாகிய யூதாஸ்காரியஸ் கெட்டு போனதை தவிர மற்றவங்க எல்லாரையும் நான் ஒன்று காத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என்கிட்ட கணக்கு இருக்குது, கணக்கு ஒப்புவிச்சு சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்களும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் என் ஜனங்களும் என்ன பண்ணோம், அந்த ஒரு மனதை காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அதை தன்னாலான மட்டும் செய்யணும்னு நினச்ச ஒரே ஒரு இது தான், எப்படியாவது இந்த சபைகளை ஜனங்களை ஒரு மனதுக்குள்ளே நடத்தணுன்றது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அவர் பூமியில் இருந்தபோது சீஷர்கள் ஒற்றுமையை அவர் காத்து கொண்டார். போகும்போது பிதா கிட்ட அதை சொல்லிட்டு போகிறாரு. மார்க்கில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில், மார்க் 9ஆவது அதிகாரத்தில் 34 வசனம்லாம் இதில் இருக்கும். இந்த காரியங்கள்லாம் போட்டுப்பாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்க விபச்சாரம் செய்யாமல் காத்துக்கொள்ளுங்க, திருடாமல் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லவே இல்லை. இதை விட திருடுறது விபச்சாரத்தை விட ரொம்ப முக்கியம் ஒரு மனம் அப்படின்றத அவர் அங்கே வலியுறுத்தி, ஒரு மனம் இதெல்லாம் செய்யணும். அப்போ நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விபச்சாரம்லாம் பெருசு இல்லை, பாவம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அப்படி நான் சொல்லவே வரல. அது செய்யவே கூடாது. ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இங்கே அவர் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மனம். அந்த ஒரு மனதன் காத்துக்கொள்ளணும் என் ஜனங்கள். நீங்களும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் என் ஜனங்கள் ஒரு மனதோடு இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய திட்டம். இந்த ஒரு மனதை நம்ம பாதுகாத்து கொள்ளும்போது பிசாசு நம்மளை நெருங்கவே முடியாது. ஒரு மனதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. மிகப்பெரிய ஒரு உண்மையும் சத்தியத்தையும் தேவன் இங்கே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், வெளிப்படுத்துகிறார். நாம் தேவ பிள்ளைகள் நம்மளுடைய சக விசுவாசிகளோடு ஒருமனப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டிருந்தால் அவர்களோடு மற்ற எல்லா அவங்க மட்டும் இல்லை, அவங்களோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பாவங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து கூட நம்ம விடுதலை ஆக்கப்படுறோம். ஒரு மனம் எல்லாத்துலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குன்னு சொல்லி சொல்கிறார். தேவ அன்புக்குள்ளே தன்னை காத்து கொள்கிறவங்க குடும்பத்தையும் காத்துக்கொள்கிறவங்க எப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க அனுபவிப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் இதை ரொம்ப வலியுறுத்தி
சொல்கிறாருங்க. நான் எப்படி நீங்களும் நானும் ஒன்றாக இருந்தோமோ அதே போல் என் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து சக விசுவாசிகளோடு அன்பாக இருந்து குடும்பத்தில் விசுவாசிகள் மட்டும் சபையில் மட்டும் இல்லை குடும்பத்துலேயும் என்ன பண்ணுமா அந்த ஒரு மனதை காத்து கொள்ளும்போது ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து நீங்கள் ரொம்ப அதுக்காக ஜெபிக்கவே வேணாம். அந்த ஒரு மனமே என்ன பண்ணோம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நம்ம கூட நம்மளுக்கு கொடுத்துரும். பாருங்கள், இதனால தான் பிசாசு இது தெரியும். பிதாதான் இயேசு கிறிஸ்துவின் குமாரனாகிய கிறிஸ்து தான் உலக ரட்சகர்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஏன் பிரசித்தம் ஆகாமல் இருக்குதுன்னா, இன்றைக்கி ஏன் பிரபலமடையாமல் இருக்குதுன்னா, பிசாசு ஒன்று வச்சுட்டான். இந்த விசுவாசிக்குள்ளே அந்த ஒற்றுமையை குலைச்சிட்டா, சபைக்குள்ளே அந்த ஒற்றுமையை குலைச்சிட்டா இந்த சபையோட எந்த காரியமும் வெளியே போகாது. அவனுக்கு நல்லா அந்த ட்ரிக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறான், கூடுமான வரைக்கும் நம்மளுடைய சமாதானத்தை ஒருமனப்பாட்டை அவன் குலைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திட்டம் பண்ணி என்ன பண்ணுறான், நிறைய காரியங்களை சபைகளுக்குள்ளே செய்கிறான். நல்ல வேளை நம்ம சபைகளுக்குள்ளே அப்படி இல்லை. பெரிய பெரிய சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, நம்ம கேள்வியும் படுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சபைக்குள்ளே மட்டும் இல்லை, நம்ம வீடுகளுக்குள்ளேயும் ஒரு மனம் வேணும். ஒரு மனம் தான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவர் 1000 பேரையும், ஒருத்தர் 1000 பேரை துரத்த முடியும்னா 2 பேர் என்ன பண்ண முடியுமா? 10,000 பேரை துரத்த முடியுமா? 10,000 பேர் தான், 10 தான். சரி, இந்த சர்ச்சை வேணாம். ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்த முடியும். அப்போது பாருங்கள், ஒரு 10 மடங்கு நம்மளுக்கு என்ன இது எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 10 மடங்கு அதிகரிக்கிறார். ஒருத்தர் 1000 பேர் தொலைச்சா இப்போ இருவர் 10,000 பேர் துரத்த முடியும்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அப்போது 2 பேர் சேரும் போது அவ்வளோ பலம். 2 பேர் ஒரு காரியத்தில் ஒருமனப்பட்டால் பரலோகம் இறங்கி கீழே வந்துடுது. பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும். அப்போ ஒரு மனத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனம் தான் ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு மனத்தில் தான் இருக்குது பாதுகாப்பு. ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுக்கு, ஆசீர்வாதங்கள் வருகிறதுக்கு கூட ஒரு மனம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. பாருங்கள், 2 பேர் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது யாரும் அவனை அடிச்சு தூக்க முடியாது. தனியாக போனால் என்ன பண்ண முடியும்? அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. பாருங்கள், நிறைய பேருக்குள்ளே என்னதுன்னா, நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம் சிஸ்டர், நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெலாம் வரமாட்டோம் சிஸ்டர், நாங்கள் வீட்லேயே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிக்குவோம் சிஸ்டர், நான் வீட்லேயே உட்காரேன் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? 2 பேர் சேர்ந்தால் அனல் இருக்கும். என்ன, ஒருத்தர் ஜெபம் பண்ண உக்காந்தாலும் தூங்கி விழுந்துருவாங்க. அவங்கள எழுப்புறதுக்கு ஆள் இருக்காது. அப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்போ அவங்களுக்கு விழிப்பு இல்லை நான். ஆனால் ஒரு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் பைபிள் சொல்லுது. அப்போ சபையில் கூடி ஜெபிக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிறேன், என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் பிசாசு ஈஸியாக கவுத்துட்டு போயிடுவான். அது அவனுடைய டெக்னிக். வா தனியாக உட்காரியா, வா உக்கார், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்று தூக்கத்தை கொடுக்கணும், ஏன்னா பலவிதமான போராட்டங்களை கொடுக்கணும், சோர்வை கொடுக்கணும், பலவீனத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்தானா நீ என்ன பண்ணுவேன், டக்குன்னு ப்ரேயரை முடிச்சிடுவேன். வா உன்னை தனியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது, வா நீ தான் என் ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் பக்கம் இழுத்து கொண்டு போய். இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சபை கூடி வருதில் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் வரணும். சபையில் ப்ரேயர் நடந்தால் என்ன பண்ணோம், வேலைக்கு போகிறவங்க போகலாம், இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வந்து சபையில் ஜெபம் பண்ணணும். சபையில் சபை கூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். இப்படியே தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். எப்போ சபை கூடி வரும்போது, நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். நம்மளையும் அனல் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. நிறைய உலக விஷயங்களை எந்தெந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நிறையா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஜெப குறிப்புகளை சொல்லும் போது இப்படி ஒரு ஜெப குறிப்பு இருக்குதான்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஜெபத்துக்காக நம்ம எல்லா நேரத்துலையும் சபையில் நடக்கிற எல்லா காரியத்திலும் நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் நம்மளுக்கு ஏன் வர முடியலன்னா ஒரு மனம் இல்லை.
ஒரு மனம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட என்ன சொல்லுவோம்? சிஸ்டர் நான் 6 மணிக்கெலாம் வந்துடுவேன் இப்போ வீட்டுக்கு, நம்ம 2 பேரும் போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாமா, நம்ம இப்போ 2 பேரும் கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இங்கே ஒன்னஸ் இல்லை, ஒன்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஒன்னஸ் இருந்தால் தான் பாருங்கள் 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சுனுக்குது. அதை வந்து சிங்கமோ புலியோ உடனே வந்து தாக்கிடாது. ஆனால் ஒன்று தனியாக இருக்குது, ஒரு மாடு தனியாக மேய்ஞ்சிருக்கோம். ஒரு ஆடு டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மான் என்ன பண்ணோம்? சுற்று போடுறதுக்கு வரும், அதுக்குள்ளே இந்த மான் கூட்டம் ஒன்றை வந்து அதை காப்பாற்றி கூட்டின்னு போயிடும். நிறைய பார்த்துருக்குறோம்ல. சிங்கமாக இருந்தாலும் முதலையாக இருந்தாலும் எதுலையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு ஆடு கூட சண்டை போட்டு கூட்டின்னு போயிடும். அப்போது ஒண்டியாய் விழுகிறவனுக்கு அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது எப்போதும் என்ன பண்ணோம்? ஒரு ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும். ஒரு ஐக்கியம் அது மட்டும் இல்லை, வீட்லேயும் சொல்கிறேன், குடும்பங்கள்லேயும் சமாதானம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். ஏன் ஆசீர்வாதம் வரல? உங்கள் ஆசீர்வாதம்லாம் காலாவதியாக போனதுக்கு காரணம் என்ன? சமாதான குறைவு தான். சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா இங்கே ஆசீர்வாதம் வர முடியாது. நீங்கள் சமாதானத்தோடு இருந்து பாருங்கள். ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் கம்பெனிக்கெலாம் போகும்போது என்ன பண்ணுவோம்? அட்டண்டன்ஸ் போனஸ்க்காக என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் லீவ் போடாத, எப்படின்னா அட்டண்டன்ஸ் போனஸ் வாங்கிடணுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்க. அதையே ஒரு மாதம் நான் சண்டையே போட மாட்டேன், என் வீட்டில் கீச் மாச்சின்னு கத்தவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எடுக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்களேன், எடுக்க முடியுமா முடியாதா? அதெல்லாம் என்னால் முடியாது சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்களா? முடியும். சண்டையே போடாமல் இருக்க முடியுமா? முடியும். நான்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதனால தான் அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறேன். நான் அனுபவம் பண்ணாத, நான் வந்து அதை செஞ்சு பார்க்காம உங்கள்கிட்ட வந்து சொன்னால் அது உங்களுக்கு முடியாது. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், பார்த்தேன், ஆசீர்வாதத்தையும் பார்த்தேன். வாயே தரக்கூடாது, கப்சிப் கமரக்கட்டு தான். கம்முன்னு வாயை முடிக்கணும். என்ன வந்தாலும் நீ பேசுனா நான் வாயை மூடணும், நான் பேசுனா அவர் வாயை மூடிக்கணும். அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்போ பிசாசுக்கு நாம் ஏன் இடம் கொடுக்கணும்? நம்ம ஆசீர்வாதத்தை நாம் ஏன் இழக்கணும்? நமக்காக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. ஒரு மனம் இல்லாத வீட்டில் தான் பிசாசு வந்து தன்னுடைய வேலையெல்லாம் காட்டுவான். ஒரு மனதோட 2 பேர் சேரும்போது அவர் பாருங்க, பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படாத புருஷனை கூட தன் சொந்த கற்புள்ள நடக்கையினாலே சொந்த புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்கிறான்னு வேதம் சொல்லுது. அப்போ எப்படி அந்த ஒரு மனத்தில் போய் ஜெபிக்கும் போது அவர் ரட்சிக்கே படலைன்னா கூட பரவாயில்ல, வாயா நீயும் நானும் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். அவருக்கு ஜெபமே தெரில, ஒன்றுமே தெரில, என்னமோ பண்ணுறா, சரி கையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கை கொடுப்பார் பாருங்கள். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அவரை போய் பிடிச்சி அவரை ஒரு வழி பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதுதான். அப்போ ஒரு மனம் நிறைய காரியங்களை செய்ய வைக்குது. இதுதான் ஆண்டவருக்கு ஒரு பாரமாக இருந்தது. நான் பூமியிலேருந்து போகிறேன், ஆனால் என்னுடைய பாரத்தை என்ன பண்ணுறேன்? பிதாக்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன். என் சீஷர்களை இது வரைக்கும் நான் சண்டை வந்தால் கூட, பிரச்சனை வந்தால் கூட, நெருக்கம் வந்தால் கூட, போராட்டம் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு காரியத்தை சொல்லி, நீங்கள் 9:34 படிங்களேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க் 9:34. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்களா? நம்மளுக்குள்ளே யார் பெரியவங்க? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் தர்க்கம் பண்ணினா. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் அடக்கி 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 கொண்டு வந்துன்னு இருக்கிறார். அதனால தான் பூமியில் செஞ்ச ஒற்றுமையை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண ஒரு மனப்பாட்டில் காத்து கொள்ளும்படி என்ன பண்ணுறாரு? காத்து கொள்ளும்படி நான் பிதா கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த ஜனம் விபச்சாரம் செய்யாத, பாவம் செய்யாத, திருடாமல் காத்துக்கொள்ளுன்னு அவர் ஒரு நாளும் ஜெபிக்கல. ஆனால் இந்த ஜெபத்தை ஆண்டவர் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உலகம் தேவகுமாரனை விசுவாசிக்கிறது கூட சபை ஒற்றுமை அடையணும். அதனால தான் சபையில் இன்றைக்கி ஒற்றுமை இல்லாததுனால தான்
ஈஸியாக சுவிசேஷம் போகல, கடந்து போகலை. பார்த்தீங்களா, பெரிய பெரிய சபையில் என்ன நடக்குது, சண்டை நடக்கிறதுனால புறஜாதி மக்கள் என்ன பண்ணாங்க, இவனுங்களே உள்ளே போய் அடிச்சுக்கிறாங்க, நம்ம வேற போய் அங்கே போய் நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கொள்ளணுமான்னு அவங்க என்ன பண்ணுறதில்ல, உள்ளேயே வரது. அப்போது இது பிசாசோட டெக்னிக். இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியாது, சபையில் வர முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இதையே நம்ம என்ன பண்ணலாம், எல்லா சபைகளுக்குள்ளேயும் இந்த விதையே விதைச்சிருவோன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே அவன் செய்கிறான். யோவான் 17வது அதிகாரத்தில் 21, 23 படிங்களேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் பாருங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆதி சீஷருக்கு மட்டும் இல்லைங்க, 1000 தேவ ஜனங்களுக்காகவும் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானும் நீங்களும் எப்படி ஒன்றா இருந்தோம், அவர் ஒருவரில் மூவராயும் மூவரில் ஒருவராயும் இருக்கிறார்ல, அவர் ஒன்றாக இருக்கிறது. அவருக்குள்ளே எந்த பேதமும் கிடையாது. நான் பெரியவன் நீ சின்னவன் சொல்லி எந்த சண்டையும் அவங்களுக்குள்ளே இல்லை. அதனால் அவர் சொல்ற, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இந்த சபையும் ஜனங்களும் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதை அறிந்து கொண்டாலே பல குடும்பங்களில் ஆசீர்வாதம் வந்துடும். சண்டை போடாத இருந்து நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க. வாயை கட்டிமாக ஒரு பிளாஸ்டர் போட்டு மூடிக்கோங்க. இது 1 மாதம் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் எந்தெந்த ஆசீர்வாதம் இது வரைக்கும் வரலையோ அத்தனையும் வரும். காஞ்சி போன கட்டை துளிர்க்கும். இஸ்ரவேல் வேர்பற்றி கனி கொடுப்பான். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் காஞ்சி போச்சோ, உங்கள் ஆசீர்வாதம் செத்து போச்சோ, அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அது சுகமாக இருந்தாலும், அது ஆசீர்வாதமான இருந்தாலும், அது சமாதானமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது துளிர்விடும். நீங்கள் ஒன்று மட்டும் கூச்சல் குழப்பம் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, சபைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் பிசாசுக்கு நாம் திறந்து கொடுக்குற வாசல். இது வழியாக தான் அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட வந்து அவன் கும்மி அடிக்கிறான். இல்லைன்னா அவனுக்கு வழியே கிடையாது. அப்போது நம்ம தான் என்ன பண்ணோம், ரொம்ப அதிகமாக சமாதானத்தை காத்துக்கொள்ள என்ன தியாகம் வேணால் செய்யலாம். ரட்சிக்கப்படாத கணவர் அவர் கத்துனார்னா நம்ம என்ன பண்ணலாம், வாயை கட்டிமா மூடிக்கலாம். 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் அன்றைக்கி சொன்னாங்களே வாயை மூடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி குடும்பங்கள் நம்ம புருஷன் கணவன் மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைங்க கூட 2 பிள்ளைங்க இருந்தால் கூட அவங்க கூட கூச்சல் போடாத, சண்டை போடாமல் பரலோகம் மாதிரி நம்ம வீட்டை காத்துக்கொள்ளும் போது பிசாசுக்கு அங்கே வேலையே இல்லை. சத்ரு அவன் வரத்துக்கான வழியே அங்கே இல்லை. சத்ரு வழியே இல்லை, அவன் வரவே மாட்டான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவங்களுக்கு பிரிவினை இல்லாமல் இருக்கிறது போல தேவ சபைக்குள்ளும் ஒருமனம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் அப்படி ஜெபிக்கும்போது உயர்வு தாழ்வுகள் போயிடும். நான் பெரியவன் நீ பெரியவன்றதெல்லாம் போயிடும். அப்படி பார்க்காத இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா இடங்கள்லையும் ஆவியானவர் அசைவாடுவார். அந்த ஒரு மனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நறுமணமாக மாறிடும். அந்த ஒரு மனத்துக்கு முன்னாடி எதுவும் நிற்கவே முடியாது. அது குடும்பத்துலேயும் சபையிலும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. 17, 21, 23 படிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இந்த தேவ மகிமை தேவ சபையை நிரம்பி வழிந்தோட ஒரு மனம்னாது ரொம்ப முக்கியம். இப்படி தான் இது. இந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா ஒற்றுமையை குலைக்கிற ஏவுகணை நம்ம சபைக்கு விரோதமாக வராது. ஒற்றுமையை குலைக்கிற அந்த ஏவுகணைகள் வீடுகளுக்கு விரோதமாக வராது, பிள்ளைகளுக்கு விரோதமாக வராது, குடும்பத்துக்கு விரோதமாக வராது, கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாக வரவே முடியாது. அப்போது உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையை நிரப்பி இருந்தார். அந்த மகிமையால் தேவனை நிரப்பி இருந்தார். யோவான் 1:14 அதை தான் சொல்லுது. அந்த இணையற்ற மகிமை எதற்காக வெளிப்படுத்தினார், யாருக்காக வெளிப்படுத்தினார்னு பார்க்கலாமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அழகாக இப்போ பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்கள். தேவ பிள்ளைகளோடு உள்ள ஒரு மனம்
ஒருமையை காத்துக்கொள்ள, அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்கிற மனுஷனுக்கு தமது அளவில்லாத மகிமையை என்ன பண்ணுறாராம், அள்ளி தராராம். அப்படியே சும்மா எடுத்து கொடுக்கல, அள்ளி கொடுக்குறார். எல்லா தேவ பிள்ளைகளையும் சமமாக பார்த்து அவங்கள இணைக்கிற ஒரு பாலமாக எந்த தேவ மனுஷன் இருக்கிறானோ அவனு மேலே அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் அந்த மகிமையும் அப்படியே இறங்கி வருது. தேவ மகிமை அங்கேயே தங்கி இருக்குது. நம்ம ஒற்றுமையின் பாலமாக, தேவனுடைய பாலமாக நம்ம மாறணும்னு தேவன் விரும்புகிறார். எல்லாரையும் புதுசாக வரவங்களா பழைய ஆளாக யாராக இருந்தாலும் அவங்கள சமமாக பார்க்குற அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரணுமா. இதை சங்கீதம் 133:1 என்ன சொல்லுது பாருங்களேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. சபையை தான் சகோதரன் இங்கே யாரை குறிக்குது, சபையை குறிக்குது. பிள்ளைகளையும் தகப்பனையும் இணைக்கிறது ரத்தம், அப்படி தானே? யார் ரத்தம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே போல தான் தேவனுடைய ரத்தம் நம்மளை எல்லாரும் இணைச்சிருக்கு. ஒரே குடும்பமாக, ஒரே சபையாக, ஒரே மனையாக, ஒரே சரீரமாக நம்மளை இணைச்சிருக்குது. அந்த தேவ சபையை ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து இணைச்சிட்டார். நம்ம ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல நன்மைகள் வரும். ஏராளமான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைனா எதை சொல்கிறோன்னா, ஜீவனே நன்மை தானே. பாருங்கள், அது 33:2 படிங்கப்பா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். பாருங்கள், ஒருமனப்பட்டு இருக்கிற சபையில் மேலும் வீட்டின் மேலும் பரலோக பனி அப்படியே இறங்குதான், இறங்கி கொண்டே இருக்குமா. பரலோக பனி இறங்கி கொண்டே இருக்கும். பரலோக பனி இறங்கிச்சுன்னா ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லை. அதுதான் ஏசாயா 55:10-11 சொல்லுது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்துல பரலோக பனிக்கு பஞ்சமே இல்லை. அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பனி போல் இறங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு நாளும் குறையாது. பொங்கி பொங்கி இறைவாக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மேலேயும் என் மேலேயும். சங்கீதம் 133:3 படிங்கப்பா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். ஒரு மனம் வரும்போது ஆசீர்வாதமும் ஜீவனும் சபையில் உயர்தே இல்லை. என்றோ ஒரு நாள் ஆசீர்வாதம் அப்படின்ற நிலை மாறி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதன்ற நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போது நம்ம சமாதானம் ரொம்ப முக்கியம். அந்த சிஸ்டர் வந்துட்டு போனாங்கப்பா, வீட்டில் ஒரே சண்டை, ஒரே அவங்க மேலே என்ன தான் இருக்குதுன்னு தெரில, வந்தாங்க கிளப்பி விட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவர் வந்தார், பிரச்சனைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அதோட சண்டை. அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வந்தாங்க, அவங்க வந்துட்டு போனாங்க, எங்கள் வீட்டில் சமாதானம் வந்துடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. பாருங்கள், இந்த நதி போகிற இடத்துலலாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்குமா, பாயுமிடலாம் பரிசுத்தம், சேரும் இடத்துலலாம் ஆறுதல், அப்படி தானே சொல்லுது. இது நமக்குள்ளே ஒரு ஜீவ நதி இருக்குது, பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம போகிற இடத்தெல்லாம் சமாதானம் தான் வரணும், ஒரு மனம் வரணும், சந்தோஷம் வரணும். அப்போது ஒரு மனம், சந்தோஷம், சமாதானம்லாம் வரணும்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே அது இருக்கணும். பாஸ்டர் போன வாரம் சொன்னால, புயல் அடிக்குது, காற்றடிக்குது, கடல் பொங்குது, சிஷ்யர்கள் ஐயரே மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வெளியே அடிக்குது, அவருக்குள்ளே அடிக்கலையே, இயேசுவுக்குள்ளே அடிக்கலை, வெளியே தான் அடிச்சுன்னுக்குது. இயேசுவை போல் நம்ம மாறணும். ஒவ்வொரு நாளும் வெளியில் இருக்கிற அந்த கூச்சல், குழப்பம், சமாதான குறைவு, சண்டை, ஆவி எல்லாம் வெளியே கிடக்குது, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்குள்ளே இல்லாத நம்ம பார்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அளவில்லாமல் வருது. அது ஆலோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்துக்கு ஒப்பாகி இருக்கிறதான். அது அப்படியே தாடியில் வழிஞ்சு, சிரசில் வரிஞ்சு அப்படியே இறங்கி, அவன் அங்கில இறங்கி அப்படியே ஓடுது. இவங்க போகிற இடத்துலலாம் ஆரோக்கியம் வருது, செழிப்பு வருது. அப்போ அந்த ஒரு மனதை நம்ம காத்துக்கொள்ள நம்ம ஆசைப்படணும். ஒரு மனம்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஒன்னஸில் இருந்து பாருங்களேன், கணவன் மனைவி ஒன்றா இருந்து பாருங்கள், யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ணவே முடியாது. பிசாசு கூட தோற்கடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்பா அவங்க 2 பேரும்
ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கு விரோதமாக வந்தால் இன்னொருத்தர் வந்து நிற்பாங்க. ஐயோ அந்த சிஸ்டர்கிட்ட போக முடியாது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு கேள்விப்பட்டுக்கிறீங்க. உலகமே தம்பி உடையான் ஏன் சொன்னாங்க? தம்பி இருந்தால் என்ன பண்ணலாமா? எந்த படம் அப்போ அவன் ஒண்டியாக இருந்தால் ஈஸியாக மேற்கொள்ளலாம். அப்போது தம்பிக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயத்தையும் அவங்க கூட்டி சொல்லணும். தம்பிக்கும் அண்ணனுக்கும் ஒரு மனம் இருக்கணும். அப்போ தான் தம்பியுடைய படைக்கு அஞ்சான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். பாருங்கள், ஒரு மனம் இருந்துன்னா உலகம் கூட சொல்லும், சோத்துக்கு இல்லைனாலும் சொல்லு கூட மாட்டான் பங்காளி வந்து நிற்பான் சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒண்டியாக விழுந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம். இதை தான் பிரசங்கி சொல்கிறார், சாலமோன் சொல்கிறாரு. பிரசங்கி 4:9 பாருங்களேன். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் ஏன் இல்லை? நம்ம நல்ல பலனை ஏன் நம்மளுக்கு தேவையில்லையா? எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ செஞ்சோம், எவ்வளோ ஊழியத்தில் பார்க்குறோம், ஆனால் வளர்ச்சி இல்லையே, ஊழியம் ஆத்தும அறுவடை இல்லையே அப்படின்னு நம்ம புலம்புறோம்ல. ஏன்னா இதான் ஒண்டியாக போய் வேலை பார்க்கறது தான். சேர்ந்து என்ன பண்ணோம்? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்போ சபையெல்லாம் அப்படி தான். கூடி கூடி என்ன பண்ணோம்? ஜெபிச்சு என்ன பண்ணோம்? அங்கங்கே செல்லை உருவாக்கணும். புரியுதுங்களா? கூடி கூடி என்ன பண்ணோம்? எல்லாரும் நீங்களும் நானும் வாங்க, இவ்வளோ நாள் அங்கே போனோமா, இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைப்போம், அங்கே ஆத்தும அறுவடை பண்ணுவோம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம். அங்கே நம்ம பாருங்கள், அப்படிலாம் குழுக்கள்லாம் நம்ம போய் என்ன பண்ணுமோ அறுவடை செய்ய முடியும். இதுக்கு முக்கியமாகவே ஒரு மனம் ஒன்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் இல்லைன்னா ஊழியமே செய்ய முடியாது. 2 பேர் ஒரு மனம் இல்லாத ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே எந்த காரியமும் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, நமக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. 2 பேருக்குள்ளே சமாதானத்தோடு போகும்போது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அவங்களுக்கு இப்போ பிரயாசத்துக்கு பலன் ஒன்று வேணுமே, பிரயாசத்துக்கு பலன் இல்லையே அப்படின்றார். அப்போது ஒரு மனம் இல்லாத காரணம்தான் பிரயாசத்துக்கு பலன் வராத காரணம். அடுத்தது 10வது வசனம் படிங்களேன். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஒண்டியாக இருந்து கண்டிப்பாக ஒண்டியாக இருக்கிறவன் நிச்சயமாக விழுந்து போவான். என்ன கேட்டிங்கன்னா, விழுகிறவனுக்கு ஐயோ. ஒண்டியாக விழுந்தா ஐயோமா, அவனை தூக்கி விடுறதுக்கு துணை இல்லை. ஒருத்தன் போயினே இருக்கிறான், கூட ஒருத்தன் போனான்னா தூக்கி விடுவான். ஏன்னா வேற ஒருத்தன் ஓடி வந்து தூக்குவான், ஆனால் முதல்ல தூக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும் பாருங்கள். அப்போ ஒண்டியாக விழுகிறவனுக்கு தூக்கி விடக்கூட ஆள் இல்லை. அப்படின்னா என்ன? இதில் என்ன ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குன்னா, நீ ஒண்டியாக ஜெபிச்சா கூட ஒரு காரியமும் நடக்காது. சபை கூடி வருதில் நீங்கள் விட்டு விடக்கூடாது. அது எல்லா ப்ரேயர்லாம் சபையில் ஒரு ப்ரேயர் நடந்தால், இல்லை எங்கள் வீட்டில் தனி ஜெபம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நாம் என்ன பண்ணோம்? சபையோடு சேர்ந்து தனி ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். அது உண்மை தான். அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க, நைட்டில் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அதை வேணான்னு சொல்ல. ஆனால் சபையில் வந்து ஜெபிக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள், அதை ஒரு காரியத்துக்காக 4 பேர் சேர்ந்துக்கும் போது பரலோகம் என்ன பண்ணும்? அந்த ஒரு மனதை பரலோகம் பார்த்து உடனே பதில் கொடுக்கும். அதான் முன்னாடியே நான் சொன்னேன்ல, 2 பேர் ஒருமனப்படுற இடத்துல நான் இருப்பேன்றார். அப்போ நீ தனியாக உக்காந்தின்னா என்ன அவர் இருப்பாரா? நீ தனியாக வா, நான் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்ல. அது தனி ஜெபம் இருக்கணும், நானும் தேவனும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் ஒண்டியாக ஜெபிக்கணும், நான் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ண போகிறேன், எனக்கு அங்கே தான் பிடிக்குது, இதுவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுல பொய். அங்கே ஜெபமே நடக்காது, அது உண்மையே இல்லை, அப்படி தான் அர்த்தம். நீங்கள் சபைக்கு வாங்க, வெள்ளிக்கிழமையான வாங்க, வந்து சபை கூடி வரும்போது இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகளோடு சேருங்க, உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது உங்களுக்கு விடுதலை. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது அவனுக்கு சிறையிருப்பு விடுதலை ஆச்சான், அவனுக்கு விடுதலை வந்துச்சான். அதே போல் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லி ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். இந்த சத்தியம் தெரியாதனால தான் ஒண்டியாக உக்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தனியாக உக்காந்துன்னு அழுதுன்னு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு மனம் வரும்போது தான் ஆசீர்வாதமும் ஜீவனும் வருது. அது சபையில் வரும்போது சபையில் அது ஓயாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆசீர்வாதம் அப்படி தான். நான் அந்த நெல்லை மாதிரி என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக வரணும்.
அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது வசனம் படிங்களேன். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு இவங்க போனாங்களாம். அப்போ ஆதி திருச்சபையில் அப்போ எப்பொழுதும் ரொம்ப சமாதானமாக தான் இருந்துச்சா? அவங்களுக்கு வேதனை இல்லையா? அங்கே வேதனை வந்தது உண்மைதான், அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, அடி வந்தது, கட்டளை வந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவிலும் போராட்டங்கள் நடுவிலும் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் அடியெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல, தொடச்சி போட்டு சந்தோஷமாக போயிடும். கர்த்தருக்காக இந்த அடி பட்டான்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் பிரச்சனை வரும்போது கூட பிரச்சனை ஒன்றும் பெருசாக தெரியாது. பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம், அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளால் முடியும். இப்படி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் சேர்ந்து குழுக்களாக சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து, சபையாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடணும். சும்மா வீட்டில் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? எவ்வளோ நேரம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறார்? 24 மணி நேரமும் வேலை செஞ்சுன்னுக்கிறீங்களா? இல்லை 1 மணி நேரம் இருந்தாலும் அதை ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம், நம்ம 2 பேரும் சபையில் போய் ஜெபம் பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசங்கி 4:12 படிங்கப்பா. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரினுள் சீக்கிரமாய் அறாது. சரி, அப்போ ஒருவன் வந்தால் 2 பேர் என்ன பண்ணலாம், இன்னொருத்தனை சேர்ந்து எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 9:23-25 வரைக்கும் படிங்களேன். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். பாருங்க, ஆதி சபையில் ஆபத்துகள் இருந்தது. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆபத்துக்கள் நடுவிலையும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை தான் அவங்கள அரண் போல் காத்துச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே கொலை செய்ய போகிறாங்க சவுலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, ஒரு கூடையில் வச்சு அவங்கள என்ன பண்ணாங்களாம், தப்பிக்க வச்சாங்களாம். அப்போ கூடையில் வச்சு தூக்கி மதிலிலேருந்து இறக்கி விடுறதுக்கும் ஆட்கள் வேணும்ல. அவங்க ஒற்றுமையாக இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, இறக்கி விட்டாங்க. பாருங்கள், ஒற்றுமை தான் மதில் போல் நம்மளை பாதுகாக்கும், அரண் போல் நம்மளை பாதுகாக்கும். அப்போது இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமையை நம்ம காத்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை ஈஸியாக சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒற்றுமை ஒரு அரண் போல் நம்மளுக்கு நிற்கும். ஒரு மனத்தோடு நம்ம செயல்படும் போது அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளும் குடும்பமாக இருக்கலாம், யார் கூடயும் நம்ம என்ன பண்ணோம், ஒற்றுமையாக இருக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19-20 படிங்களேன். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பையாக்கு புறப்பட்டு போனான். இதுதான் நம்மளை சூழ்ந்து நிற்கிற ஆசீர்வாதம். ஒரு விழுந்த அடுத்தவன் அவனை தூக்கி விடும் ஆசீர்வாதம். கூடி நின்று சத்ருவை எதிர்க்கும் ஆசீர்வாதம். பாருங்கள், இதுதான் பாருங்கள். அவன் அடிப்பட்டு அவன் செத்துட்டான்னு விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னாச்சு, அவன் எழுந்து நடந்து போயின்னு இருக்கிறான். இப்போ 4:12 படிங்கப்பா, பிரசங்கி 4:12. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரினுள் சீக்கிரமாய் அறாது. முப்பரிநூல் சீக்கிரமாய் அறாதம். ஒரே ஒரு நூல் என்ன பண்ணோம், டக்குன்னு அறந்துக்கும். அதையே 3 கயிறை போட்டு சேர்த்து சுற்றி வச்சாங்கன்னா என்ன ஆகும், அறவே அறாது. முப்பரிநூல் சீக்கிரத்திலே அறாதுன்னு. இப்போ இந்த முப்பரிநூல் யார் தெரியுமா சொல்லுங்கள். நான் ஒரு நூல், திருச்சபை ஒரு நூல், ஆண்டவர் ஒரு நூல். நாங்கள் இணைஞ்சா எங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் யார்? ஆமாம், அதான் உண்மை. நம்ம இணைஞ்சிட்டோம்னா நம்மளை எதிர்க்கிறதுக்கு யார் ஆள்? ஒருத்தனையும் எதிர்க்க முடியாது.
அப்போ முப்பரிநூல் சீக்கிரம் நம்ம சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. எபேசியர் 2:16 வசனத்தை வாசிக்கலாமா? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, அவர் ஒரே சரீரமாக இந்த சபையை மாற்றணும் அப்படின்னு தான் தேவன் என்ன பண்ணார்? சிலுவைக்கே போனார். தன் சொந்த ரத்தத்தை சிந்தினது நம்ம எல்லாரையும் ஒரே சரீரமான சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கணும்னு ஒருமனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் அவர் சிலுவைக்கு போனார். அதே போல தான் கொலேசியர் 1:24 சொல்லுது பாருங்களேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து உபத்திரவங்களில் பாருங்க, இவரும் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சரீரமான சபைக்காக அத்தனை பாடுகளையும் பவுல் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இது ஒன்றாகணும். இந்த சரீரமாகிய சபை என்ன ஆகணும்? ஒன்றாகணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறார்? அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாராம். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் ஒரு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னென்னா, ஒரு மனதை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம குடும்பங்களில் ஒரு மனம் இருக்கணும், சபைக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல நம்மளால் குழப்பம் வராத பார்த்துக்கணும். நம்மளால் குழப்பங்கள் கூச்சல்கள் வராமல் நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். பாருங்கள், நானே என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன். இது பைபிள் எங்கேயும் தேடாதீங்க. ஆதாமுக்கும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். எல்லாவித சகலவித நற்கனிகளையும் அங்கே வச்சார். ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சார், எல்லாத்தையும் வச்சார். மிருக ஜந்துக்களை ஜீவன்களை எல்லாத்தையும் உருவாக்கினார், எல்லாத்தையும் ஒரு ஏதேனுக்குள்ளே வச்சார். பிசாசும் அங்கே தான் இருந்தான். அவன் ஏவாள்கிட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லினது உண்டோ அப்படின்னு கேட்குறானா? கேட்டான்ல. பாருங்கள், ஏன் அவன் ஏவாள்கிட்ட போய் பேசணும்? ஏவாள் கூட ஆதாம் பேசாத இருந்ததுனால தான். ஆதாம் எங்கேயோ இருந்திருக்கிறார், ஏவாள் எங்கேயோ இருந்திருக்காங்க. அவங்க தனித்தனியாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான்? ஈஸியாக ஏவாளை ஏமாற்றி பேசிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது பேசி கம்முன்னு இருக்காமல் இது என்ன சொல்லுது? சாப்பிட மட்டும் இல்லைங்க, தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் போடுது. போட்டு என்ன பண்ணு, மொத்த மனுகுலத்தையும் பாவத்துக்குள்ளே சாபத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா ஒருவேளை அந்த இடத்துல ஒருவேளை பிசாசு வந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்துலேயும் நம்ம சேர்ந்து இருப்போம். சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10000 பேரையும் துரத்துவோம். பெரிய காரியங்களை நம்ம மூலமாக தேவன் செய்ய போகிறாரு. இன்றைக்கி ஒருமனப்பாட்டை நம்ம காத்துக்கொள்வோம். இதை வலியுறுத்தி ஆண்டவர் சொல்கிறார். இது இன்னமும் பெரிய ஒரு காரியமாக நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. நான் கூட ஒரு வாரமாக எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டு மெசேஜ் எடுன்னா நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜும் வரல. எனக்கு மெசேஜே இல்லைங்க, தயவுசெய்து விட்டுருங்க, நீங்கள் மெசேஜ் எதனா பேசின்னு போங்கன்னு சொல்லிட்டேன். 6 மணிக்கு கேட்டார், 7 மணிக்கு கேட்டார், 8 மணிக்கு கேட்டார். 8 மணிக்கும் என்ன சொல்கிறாருன்னு, இவ்வளோ எடுக்க மாட்டேன், நானே போய் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜை எடுக்கிறேன்னு எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வார்த்தையே வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், ஆண்டவர் ஒரு மனம் ரொம்ப சபைக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனமாக இருந்து பிசாசின் கிரியைகளை நம்ம அழிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மெசேஜ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நூல், சர்ச்சு ஒரு நூல், அப்புறம் ஆண்டவர் நூல். ஆமென். பார்க்கலாம் சர்ச்சு ஒரு நூலான்னு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஒரு மனமாக இருக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும், அங்கே ஜீவன் இருக்கும். ஆமென். எதெல்லாம் காஞ்சி போச்சோ அங்கே ஒரு மனமாக இருக்கும்போது அந்த இடத்துல காஞ்சி போன கட்டையெல்லாம் கர்த்தர் துளுக்க வைப்பார். குடும்பத்தில் ஒரு மனம் ரொம்ப கண்டிப்பாக அவசியம். ஆமென்.
அல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணிட்டு போங்க. இந்த மாதம் இன்னிலிருந்து 30 நாள் என்ன பண்ணுவேன்? சண்டையே போட மாட்டேன். அல்லேலூயா. சண்டை போட்டால் கூட நான் என்ன பண்ணுவேன்? வாயை போட்டு ஓட்டிக்குவேன். அல்லேலூயா. அதனால் ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தான் இதை செய்ய முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். வேதம் சொல்கிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அது எர்மோன் மேலும் அது இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே தான் ஆசீர்வாதம் உண்டு, அங்கே தான் ஜீவன் உண்டு. எந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை எங்கே வருகிறதோ, அங்கே பனியை போல் அந்த கர்த்தருடைய வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த பனி எதெல்லாம் காஞ்சி போயிருக்குதோ, எதெல்லாம் இல்லாத இருக்குதோ அதெல்லாம் துளிர்க்க வைக்கும். இன்றைக்கி நீ ஒரு மனதோடு இருந்து பாருங்க. உன் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வராத, சண்டையை கொண்டு வராத, கூச்சலை கொண்டு வராத. நீ ஒரு மனதை காத்துக்கொள். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், உள்ளத்தின் ஆழத்தை திறப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, அங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, அங்குதான் என்னாலும் ஆசீர் உண்டு, அங்குதான் என்னாலும் ஆசீர் உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் வாசம் பண்ணும்போது ஒரு மனம், அது நறுமணம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு மனதின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே எங்க சபைகளுக்குள்ள ஒரு மனம், அது நறுமணம். இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம் அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே, அங்கு நான் இருப்பேன் என்று இயேசு சொன்னாரே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சகோதரர்கள் வாசம் பண்ணும். ஒரு மனம், ஒரு மனம், அது நறுமணம். ஒரு மனம், அது நறுமணம். வேதம் சொல்கிறது எங்கே ஒரு மனம் இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த ஒரு மனதை தான் அவர் வலியுறுத்திட்டு போனார். ஏன்னா ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்கே எந்த இடத்துலையும் பிசாசு உள்ளே வரவே முடியாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மனம் இல்லை, அதனால தான் உன் குடும்பத்துக்குள்ளே பிசாசு உள்ளே தேவையில்லாத ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மனதை காத்துக்கொள். நீ குடும்பமாக ஒரு மனதை காத்துக்கொள். கணவனும் மனைவியும் ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. சபையிலோட ஒரு மனதோடு இருங்க. கர்த்தர் பலத்த காரியங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த நாட்களில் கர்த்தர் செய்வார் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே ஒரு மனதை காத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் சண்டைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கணும். ஆண்டவரே அப்பா இந்த நாட்கள் ஒரு மனதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் பேசி தான் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் வாயை நீங்கள் பேசாதபடிக்கு எங்களுக்கு தாவீது சொன்னது போல் ஆண்டவரே எங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வையுங்க. ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் ஒரு மனதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். அந்த ஒரு மனதின் அபிஷேகத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க.
செய்து கொடுத்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு மகளை எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரனை மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.